அண்மைச் செய்தி. மாலத்தீவு பயணத்தை நிறைவு செய்த பின் பிரதமர் மோடி தூத்துக்குடிக்கு புறப்பட்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவு நாட்டில் மேற்கொண்டிருந்த மிக முக்கியமான அந்த பயணத்தை நிறைவு செய்து மாலத்தீவு நாட்டுடன் பல்வேறு ராஜாங்க ரீதியிலான ஒப்பந்தங்களை நிறைவு செய்து கொண்ட பிறகு தமிழகத்திற்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இரவு சரியாக 7:40 என்ற அளவிலே பிரதமர் தூத்துக்குடி வந்தடைய இருக்கின்றார். தூத்துக்குடியிலே விமான நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரை தூத்துக்குடியிலிருந்து உள்ளூர் விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. சென்னை மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கான சிறிய அளவிலான விமானங்களே இயக்கப்பட்டன. தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்தை கிட்டத்தட்ட சென்னை விமான நிலையத்தை போன்று, கோவை விமான நிலையத்தை போன்று சர்வதேச அளவிலான அங்கீகாரம் பெறக்கூடிய வகையிலே மேம்படுத்தி இருக்கின்றார்கள். மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த தூத்துக்குடி விமான நிலையம் தற்பொழுது ஏர்பஸ் உள்ளிட்ட சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய விமானங்களில் எந்த விமானங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான விமானங்கள் என்று சொல்லப்படுமோ அதுபோன்ற விமானங்களும் தரையிறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக தூத்துக்குடி மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் முதல் மிகப்பெரிய விமானமாக பிரதமர் பயணம் செய்து வரக்கூடிய இந்த ஏர்பஸ் விமானம் தான் தூத்துக்குடியில் தரையிறங்க போகின்றது. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட 200க்கும் கூடுதலான இருக்கைகள் கொண்ட அந்த விமானங்களை எல்லாம் இயக்க முடியும். அதன் மூலமாக சர்வதேச அளவிலான முக்கிய நகரங்களுக்கும் தூத்துக்குடியிலிருந்து விமான சேவை தொடங்க இருக்கின்றது. இன்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி அதை தொடங்கி வைக்க இருக்கின்றார். பிரதமரை வரவேற்பதற்காக கூட்டணி கட்சியான அதிமுக உட்பட பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் என்று பலரும் காத்திருக்கின்றார்கள். மாலத்தீவிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் இரவு 7:40 அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்தை வந்தடைகின்றார். அவருக்கு அங்கு பாஜகவினர், அதிமுகவினர் மற்றும் அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வரவேற்பு அளிக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட அந்த பகுதிகளை எல்லாம் திறந்து வைக்க இருக்கின்றார். அதன் பிறகு அந்த விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அந்த விமான நிலையத்தினுடைய சிறப்பம்சங்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ரயில்வே சார்ந்து, நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை பிரதமர் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். இந்த மாலத்தீவு பயணம் நிறைவடைந்து இன்று இரவு தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய அந்த விமான நிலையத்தினுடைய மேம்பாட்டு பணி, தூத்துக்குடி துறைமுகத்திற்கான பல்வேறு முடிவுற்ற பணிகள், நெடுஞ்சாலைத்துறை பணிகள், அதே போன்ற ரயில்வே பணிகளை எல்லாம் திறந்து வைத்த பிறகு இரவு திருச்சி வந்தடைய இருக்கின்றார்.